ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜீனா குக் சேனல். இன்னைக்கு சுவையான பாவக்காய் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக, நல்லா கசப்பெல்லாம் தெரியாமல் நம்ம வீட்டு குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸை அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ பாவக்காய் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே வந்து லைட்டாக அந்த க்ரீன் கலர் இதெல்லாம் எடுத்துட்டேன். பாட்டெலாம் எடுத்துகிட்ட பின்னாடி ரவுண்டாக கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுக்கலாம். அந்த ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு பின்னாடி இந்த நம்ம ரவுண்டாக கட் பண்ணோம்னா, வேணும்னா நீங்கள் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதோட மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாவக்காய் வந்து கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதனால் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது தண்ணியெல்லாம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நல்லா அந்த பாவக்காய் வெந்து அப்சர்வ் பண்ணிடும். இப்போ நல்லா வந்து வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன செய்யலான்னா ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் அதே ஃப்ரைங் பேனில் தான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கணக்கில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். போதும் இவ்வளோ எண்ணெய். அதோட கடுகு உளுந்தப்பருப்பு அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதோட கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா இது மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கொத்தி கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறையா போட்டால் அந்த சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா வந்து லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு. இப்போ கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட் கலரில் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன செய்யலான்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 3 பல் வந்து பூண்டு, இதை வந்து நீங்கள் வந்து கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. உரல் இருந்துச்சுன்னா நுணுக்கிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி வேணால் கோர்ஸாக இருக்கட்டும். இதை பூண்டு இந்த சீரகம்லாம் போடவுனா ரொம்ப ருசியாக இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சாப் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சேர்ந்து ஒன்றா குக் ஆகட்டும். இதுக்கு நம்ம சால்ட்டும் சேர்த்துக்கலாம். பாவக்காவுக்கும் நான் சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கும் பார்த்து சால்ட் சேர்த்துக்கோங்க. அதோட மல்லிப்பொடி வந்து 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வெறும் காரப்பொடி, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளிலாம் நல்லா சேர்ந்து குக் ஆகிட்ட பின்னாடி நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாவக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு திறந்து பாருங்கள். சூப்பராக பாவக்காய் நல்லா ரோஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை அப்படியே சாப்பிடலாம். இப்போ நம்ம சாதம் செய்ய போகிறோம் இல்லையா, கசப்பு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால நம்ம என்ன செய்யலான்னா, இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு சின்ன சைஸு வெல்லம் அதை எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா ஒட்டுக்காக சூப்பராக இருக்கும். அதோடு நம்ம வந்து 1 டம்ளர் ரைஸு 200 கிராம் ரைஸை வந்து நம்ம வடித்து வச்சுருக்குறோம். உதிரியாக உப்பு போட்டு அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே எப்போவும் சொல்கிற மாதிரி தான் வெரைட்டி ரைஸ்க்கு எப்போவுமே சாதம் வந்து கொஞ்சம் பருக்கியாக வடிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதோட கொத்தமல்லி இலையை போட்டு தூவி இறக்கிட்டோம்னா சுவையான பாவக்காய் ரைஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க வீட்டில் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, அவ்வளோ விருப்பமாக சாப்பிட்ருவாங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம பாவக்காய் குழம்பு பொரியல் அது மாதிரி தானே சாப்பிட்டுப்பேன். பாவக்காய் ரோஸ்ட்டு இது மாதிரி ஒரு ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பை. ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு கொடுத்தோம் குழந்தைங்களுக்கு, மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும்.